வணக்கம் என் அன்பான உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழ் ப்ரோ சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். என்னென்று சொன்னால், பின்னால் நல்ல அழகான ஒரு பூமரம், அழகான ஒரு இடம் வந்து என் கண்ணுக்கு பட்டுது. பின்ன அதை உங்களோட காட்டி ஒரு விஷயத்தையும் சொல்லலாம்னு நினைச்சேன். நான் நீங்கள் பாருங்கள், ஒரு நாவல் கலரில் பூ பூத்துருக்கு. ரைட், ஒரு கோல் வருது, அட்டன் பண்ணி போட்டு கதைப்போம். ஓகே, அவசரமாக ஒரு அழைப்பு கதைச்சி முடிச்சிட்டேன். என்னென்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான். ரைட், நாங்கள் எல்லாருமே தேடுகின்ற, நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுகிற ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் சொல்லலாம்னு நினைச்சேன் நான். ரைட், என்னென்றால் வாழ்க்கையில் மனுஷன் தேடி தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், தேடி தேடி அலைகிற விஷயம் அமைதி. ரைட், எல்லோரும் அமைதியாக இருக்கணும், அமைதியாக வாழணும், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் எல்லோரும் எதிர்பார்க்கணும். அதுக்காக நிறைய விடயங்களை வந்து மனிதர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது, அதை எப்படி சொல்லலாம், ஒரு சிகரெட், சரி, ஒரு எனக்கு டக்குன்னு அந்த தமிழ் அர்த்தம் வரல, ரகசியம் ஒன்று இருக்குது. அது ரகசியமான ஒரு விடயம் இல்லை என்றதான் என்னுடைய நிலைப்பாடு. என்னென்னு சொன்னால், நாங்கள் தேடுகின்ற அந்த அமைதி, நாங்கள் தேடுகின்ற அந்த வாழ்க்கை, நாங்கள் தேடுகின்ற அந்த நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுகின்ற ஒரு விடயம் வந்து எங்களுக்குள்ளேயே, எங்களிடத்திலே இருக்குது. அதுக்குத்தான் சொல்வார்கள், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே என்ற ஒரு பாடலும் எனக்கு ஞாபகம் வருது. எங்களிடத்திலே இருக்கிற ஒரு விடயத்தை நாங்கள் எங்களிடத்திலே வைத்துக்கொண்டு நாங்கள் எங்கேயெல்லாம் தேடி தேடி அலைகிறோம். இதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கையாக, மனிதர்களுடைய எண்ணமாக, மனிதர்களுடைய செயற்பாடாக காணப்படுகிறது. ரைட், இந்த அமைதியை பெறுறதுக்கு இன்னும் செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் தேடுகின்ற ஒரு விடயம் எங்களுக்குள்ளேயே, எங்களுக்கு சொந்தமானது. யாரும் வந்து அதை எங்களுக்கு தரையை மேலாது, என்னதும் கொடுத்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. என்ன எப்படி தவம் இருந்தும் அது கிடைக்காது. எங்களிடத்தில் அது இருக்கிறது. அதை நாங்கள் தேடி பார்க்கணும், அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். சரியா? அது ஒரு சாத்தியமான ஒன்று. எல்லாருக்கும் அமைதி சாத்தியம்.